ॐ श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवतः पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ everybody. இன்னைக்கு அப்ராக்சிமேட் போது வேர்ஸ் 90ல இருந்து ரெவியூ பண்றோம். வேர்ஸ் 90ல என்ன, ஆத்ம ஞானம் தோன்றிய பிறகு சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா ரெண்டும் அழிஞ்சிடும். பிராரப்த கர்மா மட்டும் இருக்கும் உடல்ல, மட்டும் அது உடல் விடுமுறை இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் கூறியதை இப்போ இந்த இடத்துல இருந்து நீக்கப்படுகிறது. பிராரப்த கர்மாவும் ஞானிக்கு கிடையாதுன்னு. அதாவது ஞானத்தை அடைஞ்ச அவள்லாம் ஞானிகள், நம்ம எல்லாம் ஞானிகள். பிகாஸ் வி நோ ஐ ஆம் தட். நம்ம ரியலைஸ் பண்ணலையே தவிர ஞானம் இருக்கு இல்லையா, இன்டெலெக்சுவலி. சோ அந்த அவளுக்கு இந்த பிராரப்த கர்மமும் கிடையாதுன்னு சொல்றார். ஆத்ம ஞானம் சரீரத்தை நீக்குவது போல சரீர சம்பந்தமான எல்லாவற்றையும் நீக்குகிறதுங்கிற கருத்தை இங்க சொல்றார். ஞானிக்கு பிராரப்த கர்மமும் கிடையாது, இல்லை என்பதற்கான காரணத்தை 91ல இருந்து சொல்றார். verse 91ல சொல்ற, இந்த உடல் போகஸ்தானம், அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம், சுகதுக்கத்தை, சூக்ம சரீரமும் சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதனம். நம்ம பார்த்திருக்கோம், ஏசி ரூம் அண்ட் ஏசி எக்யூப்மெண்ட்னு பார்த்திருக்கோம் ஆத்மபோதால. ஞானியை பொறுத்தவரை தேகமும் கிடையாது, சூக்ம சரீரமும் நான் இல்லை, நான் பார்ப்பவன். எந்த ஒரு கர்மமும் அதனுடைய பலனை கொடுக்க ஒரு உடலை சார்ந்துதான் இருக்கும். நான் உடல் தேகம் ஆதிங்கிறார். அதாவது உடல் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எல்லாம் இல்லாத காரணத்தினால், தேகமே இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த தேகத்தின் தர்மங்கள் கர்மங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு ஞானியோட பெர்ஸ்பெக்டிவ். எப்படி கனவிலிருந்து விழித்து கொண்ட பிறகு கனவு என்பது பொய்யோ, அதே போல இந்த ஜாகிரத அவஸ்தையும் பொய்யாக மாறுகிறது என்று எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுதுதான் மோட்சம். ஞானிக்கு சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா எதுவுமே கிடையாது. பிராரப்தம் என்றால் என்ன? இந்த ஜென்மத்திலேயோ முன் ஜென்மத்திலேயோ நாம் செய்த வினையின் பயன் இல்லையா, பலன். Every thought, word and action has a consequence பார்த்தோம். நாமே கேட்டு வாங்கி வந்ததை அனுபவிக்கிறோம். நாம் அனுபவிக்கும் எல்லா சுக துக்கங்களுக்கும் நாமே வரவழைத்து கொண்டதுதான் பலன். உடனேயும் கிடைக்கலாம், இல்ல பல ஜென்மங்களுக்கு பிறகும் கிடைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக திரும்பி வரும்னு பார்த்தோம். பூமராங் பார்த்தோம். therefore இந்த சரீரம், சுகதுக்கங்கள், மனிதர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லா சங்கமும் நம் வினையின் பலன். இப்ப 93ல எப்படி சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம பிராரப்த கர்மத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால எப்படி ஞானிக்கு ஜென்மமே இல்லை, எப்படிப்பட்ட ஞானத்திலிருந்து ஞானி எனக்கு ஜென்மமே இல்லை என்று சொல்கிறார். சங்கரர் சொல்றார், திருப்பியும் அந்த கனவுக்கே போறார். சொப்ன தேக யதா அத்தியசகா, கனவில் கற்பனை செய்யப்பட்ட நம் தேகத்தை பார்க்கிறோம். அந்த தேகத்திற்கு அந்த கற்பனைப்பட்ட தேகத்திற்கு ஜென்மத்தை சொல்ல முடியாது. பாம்பு அத்தியஸ்தம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு சொல்றோம். அந்த பாம்போட எப்போ பர்த்டேன்னு எப்போல இருந்து பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. கனவில் ஏற்பட்டது என்னுடைய தேகம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஞானி என்னுடைய சரீரம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு விட்டார். எனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, எனக்கு எப்ப ஜென்மம் கிடையாது. அப்படி இருக்கிறத பிராரப்தம் கர்மம் எப்படி வரும்? நான் பிறக்கவே இல்லை, எனக்கு பர்த்தே கிடையாதுங்கிறத போன ஜென்மத்து கர்மாலாம் எனக்கு வரத்துக்கு சான்ஸே இல்லையே. போன ஜென்மம். ஜென்மம் இருந்தா தான் சரீரம். ஜென்மமே இல்லாத காரணத்தினால சரீரம் இல்லை, சரீரமே இல்லாத காரணத்தினால பிராரப்தமும் இல்லை. therefore சரீரம் இல்லை, ஜென்மம் இல்லை, பிராரப்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஞானம் வந்துடுத்துனாக்கா அதான ஞானம். நான் பிறக்கல, நான் ஆல்வேஸ் எவர் எக்ஸிஸ்டன்ட்னு ஞானம் வந்துடுத்து. சோ
91 to 93 சம்மரி என்னன்னாக்க, பொதுவாக ஆத்ம சாட்சாத்காரம், செல்ஃப் ரியலைசேஷன் ஞானிக்கு சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா அழித்திடும். பிராரப்த கர்மா மட்டும் உடலை விடும் வரை இருக்கும் சாஸ்திரம் சொல்றது. சங்கரர் வந்து 91 to 99 இது பிராரப்த நிச்சேதம் பண்றார். ஞானியின் அடிப்படையில் பிராரப்தம் கிடையாது, அஞ்ஞானியின் அடிப்படையில் பிராரப்தம் உண்டு. நம்ம ஒரு ஞானிய பாக்குறோம், ஒரு ஆச்சாரியார பாக்குறோம்னாக்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவருக்கு இன்னும் எத்தனை சாந்தி அடையறதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கும். அவர் ஆல்ரெடி அடைஞ்சாச்சு. ஆனா நம்ம பாக்குறோம் பாடிய. ஆத்ம ஞானம் என்பது நான் இந்த உடல் இல்ல, இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் பிஎம்ஐ இல்ல, இதை சேர்ந்த சுக துக்கங்கள், பாப புண்ணியங்கள், கர்மங்கள் எனக்கு கிடையாது. பிகாஸ் ஐ எம் அகர்த்தா அபோக்தா. பிராரப்த கர்மம் முன் ஜென்மத்தின் விளைவு இல்லாததினால் எனக்கு உடலும் இல்லை, ஜன்மமும் இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அதனால் உடலும் இல்லை. உடல் அத்தியஸ்தம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஜன்மம் இல்லாததினால் பிராரப்த கர்மமும் இல்லை அப்படின்னு சொல்லி 93 வரைக்கும் முடிக்கிறார். 94ல காரணத்தை நீக்கிவிட்டால் காரியமும் அழிந்துவிடும். நூலை நீக்கிவிட்டால் துணி இல்லை. எப்படி துணி இல்லையோ, மஞ்சள் நிறத்தை நீக்கிவிட்டால், மஞ்சள் துணியை எரித்து விட்டால் எப்படி மஞ்சள் நிறம் இல்லையோ, காகிதங்களை எரித்து விட்டால் எப்படி அந்த புத்தகம் இல்லையோ, அதே மாதிரி உபாதான காரணத்தை எரித்து விட்டால் அது போயிடுச்சுனாக்க இதுவே இல்லை, அஜ்ஞானமே இல்லை. அந்த இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் பிளஸ் நிமித்த காரணம் பிரம்மன்னு நம்ம பார்த்திருக்கோம். நிமித்தோபாதான காரணம்னு பார்த்திருக்கோம். அந்த பிரம்மனை அழித்து விட்டால் அப்படின்னு எப்படி வரும், எப்படி இருக்க முடியும்? வி cannot accept that அப்படின்னு சொல்றது கொஸ்டின் வரத்த, அந்த பிரம்மனுடைய சக்தி மாயாதான் உபாதான காரணம். பிரம்மன் வந்து நிமித்த காரணம், மாயா உபாதான காரணம். நிர்குண பிரம்மம் இருப்பதினால்தான் மாயா செயல்படுகிறது. எல்லா சகுண பிரம்மங்களும் செயல்படுகின்றன. பிரம்மா, விஷ்ணு, சிவன், அம்பாள், கணேசர் எல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் சகுண பிரம்மன் வித் குணம். சோ எல்லா சகுண பிரம்மம் செயல்படுறதுக்கு காரணம் நிர்குண பிரம்மன். அந்த மாயாதான் உபாதான காரணம். அதுதான் அஜ்ஞானம், அறியாமை. களிமண் பானைக்கு உபாதான காரணம். உபாதானம் என்றால் முக்காலத்திலும் இருப்பது. இந்த களிமண் ஒண்ணு, களிமண்ணோட உருண்டை வேற. உருண்டை பிடிச்சி வச்சுட்டுதான் சேஞ்சஸ் த ஃபார்ம்ஸ். நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு கொழக்கட்டை பண்றோம், ஒரு சப்பாத்தி பண்றோம்னா பெரிய பல்கா வச்சிருப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பண்றோம் இல்லையா? அதான் அந்த அந்த ஷேப் மாறுறது. அந்த அந்த ஷேப் மாறுறது. அந்த களிமண்ணின் வட்ட வடிவம் தான் பல உருவங்களை எடுக்கிறது. களிமண் மாறாமல் இருக்கிறது. அந்த மாவு மாறுறதில்ல, ஆனா அதோட வட்டம், அதோட ஷேப் மாறுது இல்லையா? உருவங்கள். ஒன் அப்பியர்ஸ் அஸ் மெனின்னு சொல்றோம். ஒரே ஒரு மாவு தான், ஆனா பல சப்பாத்தியா தெரியுது. சோ சிமிலர்லி நிரஞ்சனம், பிரம்மன் மாறவில்லை, மாயை தான் விகாரம் அடைகிறது. அந்த மாயை தான் அறியாமை, அஜ்ஞானம். பிரம்மன் தன் ஸ்வரூபத்தை இழக்காமல் மாறாமல் உபாதானமாக இருக்கிறது. அதனால விவர்த்தோபாதான காரணம். அஜ்ஞானம், மாயா வந்து பரிணாம உபாதானம். தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை விகாரப்படுத்தி கொண்டு செய்கிறது. அது உபாதான காரணம். சோ அஜ்ஞானமும் ச அப்படின்னு சொல்றார் verse 44ல. அந்த சேங்கிறது இம்பார்ட்டன்ட். அஜ்ஞானமும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. பிரம்மன் எப்படி உபாதான காரணமோ, அதாவது நான் ஐ அண்ட் ரைட்டிங், நான் எழுதுறேன்னாக்க எனக்கு எழுதுற பவர் வெளியில கிடையாது, உள்ளேயும் கிடையாது. எங்க இருக்கு என்னோட பவர்? அது அவ்வளவுதான். ரைட்? யூ கேனாட், நோபடி கேன் ஐடென்டிஃபை. டாக்டர்ஸ் எல்லாம் உன்னோட ரைட்டிங் பவர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எழுதுறோம், எழுதினதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் வந்தாதான், புஸ்தகத்துல ரைட்டிங்க பார்த்தாதான் சொல்ல முடியும் உனக்கு ரைட்டிங் பவர் இருக்குன்னு. அதர்வைஸ் நோபடி கேன் ஐடென்டிஃபை இட். அந்த மாதிரி அந்த மாயா பவர் பிரம்மனோடது. அந்த உபாதானத்தை அழிக்கும் போது எல்லா நாமரூபமும் அழிந்து விடுகிறது. அந்த அறியாமை காரணம் அதான் காரணம். அது நீங்கின உடனே காரியம், உலகமும் நீங்கப்படுகிறது. அப்போ இந்த உலகமே இல்லை என்பது பிராரப்தமும் இல்லை அப்படின்னு சொல்ற.
அந்த அறியாமைங்கிற ரூபமான உபாதானம் நீங்கும் போது காரியமான இந்த உலகம் நீங்கப்படுகிறது. உலகமே இல்லாத போது கர்மமும் இல்லை, கர்ம பலனும் இல்லை, ஜென்மமும் இல்லை, பிராரப்தமும் இல்லை. 94 அது 95 வந்து எப்படி கயிற்றை தியாகம் செய்துவிட்டு உண்மையான கயிற்றை அறிந்து கொள்ளாமல் பாம்பாக அறிந்து கொண்டு பயத்தில் அழுகிறானோ, அதே போல் அவித்யையின் காரணமாக சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல், உண்மையை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தை பார்க்கிறான். இந்த உலகத்தை பார்த்தால் உண்மையை பார்க்கவில்லை, உண்மையை பார்த்தால் உலகத்தை பார்க்கவில்லை. ஞானம் அடைந்த ஞானி இந்த உலகத்தை பொய் என்று உணர்கிறான், அஞ்ஞானி சத்தியம் என்று பார்க்கிறான் சொல்லி 95 முடிக்கிறார். 96ல அறியாமையை நீக்க என்ன உபாயம்? அறியாமையை நீக்குவதற்கு ஞானம் ஒன்றுதான் உபாயம். இந்த ஞானத்திற்கு தகுதிப்படுத்த பல உபாயங்கள் இருக்கிறது. எப்படி கயிற்றை தெரிந்து கொண்டால் பாம்பு போய் விடுகிறதோ, அப்படி உலகத்தின் ஆதாரத்தை அறியும் போது பிரபஞ்சம் சூன்யமாகிவிடும். சம்சார ரூபமான பிரபஞ்சம் அழிந்து பிரம்மனே தெரியும் கண்ணுக்கு. எல்லாமே பிரம்மன் தான், பார்க்கறது அனுபவிக்கிறது எல்லாமே. ஸோ 97ல இந்த தேகம் உலகத்தின் ஒரு அங்கம். இந்த தேகம், இந்த உலகமே நீங்கினால், ஞானத்தினால் நீக்கப்படுகிறதுன்னு சொல்றத, இந்த உலகம் பொய், இது மித்தியான்னு சொல்றத, இந்த தேகமும் பொய், தேகமும் மித்தியா, தேகத்தோட வலிகளும் பொய், இந்த தேகம் அனுபவிக்கும் சுகதுக்கமும் பொய், பிறப்பும் பொய், இறப்பும் பொய். எப்படி லாஜிக்கலா கொண்டு வர்றார் பாருங்க. இப்பொழுது எனக்கு இந்த ஞானத்தை அடைந்தவனுக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்தை அடைந்தவனுக்கு பிராரப்தம் ஏது? எனக்கு பிராரப்தமே கிடையாது. பல இடங்களில் பிராரப்தம் இருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது அறியாமையில் இருக்கும் ஜனங்களுக்காக உபதேசம். சாதாரண ஜெனரல் பப்ளிக்கு இந்த பக்கமே வராத வாழ்க்கை சொல்றதுக்கோசரம் ஸ்டார்டிங் பேசிக் எலிமெண்டரி ஸ்கூல். அந்த படைப்பை உலகத்தை எல்லாம் அறியாமையில் இருப்பவர்களுக்காக பேசப்படுகிறது. வேதாந்த பாலாகா அப்படின்னு சொல்லுவார். இந்த ஞானத்தை அடைந்தவுடன் மனதில் உள்ள முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. எல்லா விதமான சந்தேகங்களும் அகல்கின்றன. துயரப்படும் எண்ணங்களும் வெட்டப்படுகிறது. அனைத்து கர்மங்களும் நாசத்தை அடைகின்றன. சான்ஸ்கிரிட்ல பகுத்வம்னாக்க பன்மைன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல மட்டும்தான் வரும். சான்ஸ்கிரிட்ல தமிழ்ல ப்ராபப்ளி ஒருமை, இருமை, பன்மை, சிங்குலர் ப்ளூரல் தான் எல்லா இடத்துலயும் வரும், எல்லா லாங்குவேஜ்லயும். ஆனா இந்த தமிழ்லயும் சான்ஸ்கிரிட்லயும் ஒருமை, இருமை, பன்மை. சோ இந்த இடத்துல ஒரு பகுத்துவம்னு யூஸ் பண்றார். பகுத்துவம்னாக்க அனைத்தும்னு அர்த்தம். சோ அதர்வைஸ் இரண்டும்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு வேர்டே இட் எம்பசைசஸ் தட் ஆல் த்ரீ கர்மாவும் அழிஞ்சுடுறது. கர்மாணி அப்படின்னா அனைத்தும், நாட் இரண்டும். 3 கர்மங்களும் பிராரப்தத்தையும் சேர்த்து சொல்றார். இதை ஸ்ருதிகள் தெளிவாக சொல்கிறது அப்படின்னு சொல்லி 98 முடிக்கிறார். 98ல வந்து 99 அஞ்ஞானிகள் ஆத்ம ஞானத்தை அடையாதவர்கள் தீவிரமாக, திருடமாக, பலவந்தமாக ஞானம் நமக்கு முழு பிரயோஜனத்தை தராதுன்னு சொல்றார். என்னத்தான் ஞானம் வந்தாலும் பிராரப்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும், சம்சாரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று அவர்கள் பேசுவதனால் சங்கரரும் அதே திருடமாக, தீவிரமாக, பலவந்தமாக ஞானிக்கு பிராரப்தம் கிடையாது, இந்த ஞானம் உறுதியாக வந்தால் எந்த சூழ்நிலை வந்தாலும் மனோபலம் இருக்கும்னு சொல்றார். ஆத்ம ஞானத்திற்கு அந்த சக்தி இருக்கிறது என்ற ஸ்ரத்தை இருந்தால் மேற்கொண்டு வேதாந்த பாதையில் செல்வார்கள். நான் பாதிக்கப்பட்டால் தேவையான பலம் என்னிடம் இல்லை என்று நினைக்க வேண்டுமே தவிர ஞானத்திற்கு பலம் இல்லை என்று நினைக்க கூடாது. உபனிஷத்துக்கள், ரிஷிகள் வார்த்தைகள் உண்மையை பேசுகிறது, அதில் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதாவது இந்த ஸ்ரத்தாவோட எம்பசைஸ் பண்றார். அப்படி நம்பிக்கை இல்லை, அந்த ஸ்ரத்தா இல்லைன்னா 2 விதமான அனர்த்தங்கள் ஏற்படும். அனர்த்த துவஜகா அப்படின்னு இதுல 99ல சொல்றார். அத்வைத்தம் தவறாக விடும். அதாவது பிரம்மன் ஒண்ணு இருக்கு, பிராரப்தம் ஒண்ணு இருக்குன்னு 2 இருக்குன்னு ஆயிடும். அத்வைத்தமே இல்லைங்கிற ஆயிடும். ஞானத்திற்கு பிராரப்தி அழிக்கும் சக்தி இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால அப்படி இருந்தாக்க இந்த ஞானத்திற்கு இந்த பிராரப்தத்தை அழிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னாக்க இந்த ஜென்மத்துல மோட்சம் இல்லை. இந்த ஞானத்தினால சுக துக்கம் போகாது அப்படின்னு ஆயிடும். அதனால ஞான சம்பிரதாய உச்சத்தை, அதாவது ஞான சம்பிரதாயமே இல்லாமல் போயிடும்.
குரு சிஷ்ய பரம்பரை போயிடும், இல்லாம போயிடும். போதிக்கும் குருவெல்லாம் முக்தர்கள் அல்ல என்று ஆகிவிடும். ஒரு சங்கராச்சாரியார் பெரியவர்கள் எல்லாம் ஒரு அஞ்ஞானி இன்னொரு அஞ்ஞானிக்கு உபதேசம் செய்யற நிலைமை ஏற்படும். அதான் பிளைண்ட் லீடிங் எ பிளைண்ட் சொல்றோம். ஞான பரம்பரை வராது. வேதாந்த மகத்தாம் அத்வைத்த ஞானம் இல்லாமல் போய்விடும். இப்படியெல்லாம் வரக்கூடாது. அதனால உடல் இருக்கும்போதே பிராரப்தம் இல்லை என்கிற உபனிஷத் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் வந்து விட்டால் அந்த நிமிடத்திலிருந்து அவன் ஞானிதான், முக்திதான். அப்ளைஸ் டு ஆல் ஆஃப் அஸ். எந்த உபனிஷத்திலிருந்து இந்த ஞானம் வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு 99 முடிக்கிறார். 100ல வந்து என்ன சொல்றார்? ஆத்ம ஞானத்தை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தினால் ஞானம் கிடைக்கும். அந்த கருவி பிரமாணம், உபனிஷத். சிரவணம் மனதிற்கு பிறகு நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் சாஸ்திரம் சொல்றது. இதுக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷன் ஞானம். மெடிடேஷன்ங்கிறது காமன் வேர்டு. மெடிடேஷனுக்கு வந்து ஞானத்துக்கு அப்புறம் வர்றதுதான் நிதித்தியாசனம். ஸோ ஞானத்துக்கு முன்னால மெடிடேட் பண்றவாள்லாம் வந்து மனசை பாக்குறா, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதுக்கு பேரு உபாசனைன்னு பேரு. ஸோ தட் இஸ் பிஃபோர் செல்ஃப் நாலேஜ். ஸோ யோக சாஸ்திரம் வாஸ் எ ப்ரீ ரிக்வசிட். அந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வேதாந்தத்துக்கு வரணும்னாலே யோக சாஸ்திரம் படிச்சுட்டு தான் இங்க வரணும். உபனிஷத்தை புரிந்து கொள்ள மனதை பக்குவப்படுத்த ஒரு சாதனமாக பயன்படுத்தப்பட்டது. பதாஞ்சலி யோக சாஸ்திரத்தின் மூலம் மனதை, உடலை பயிர்வித்து பக்குவப்படுத்தி பிறகு வேதாந்த சாஸ்திரத்துல நுழையறதுக்கு ஹெல்ப் பண்ண. அப்போதான் ஞானத்தை அடைஞ்சு அதை ஞானி ஆகலாம். ஞானத்தை அடைந்த பிறகு சாதனைகளை செய்ய வேண்டும். ஆனால் ஞானம் அடைந்த பிறகு ஞானத்திற்கு முன் செய்த சாதனைகளை செய்யக்கூடாது. நான் இப்போ உட்காந்து அந்த உபாசனை பண்ணிட்டு இருக்கேன், மனசை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மனசே கிடையாதுன்னு ஞானம் வந்தாச்சு. அப்புறம் மனசை பார்த்துட்டு இருக்கேன்னாக்கா யூ ஆர் கோயிங் பேக் டு தி எலிமெண்டரி ஸ்கூல், ரைட்? சோ அப்படின்னு சொல்றார் சங்கரர். தன்னிடம் இருக்கும் ஞானத்தை நிலைப்படுத்துவதில் ஈடுபட வேண்டும். யோகம் என்பது ஞானத்திற்கு தகுதிப்படுத்தப்பட்ட சாதனை. யோக சாஸ்திரத்துல வந்து சொல்லிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சங்கரர் வேற மீனிங் கொடுக்கிறார் ஃபார் நிதித்தியாசனம். அஞ்ஞானிகள் யோக சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட சாதனைகளை ஞானிகள் 15 சொற்களுக்கு வேறு விதமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி 100 முடிக்கிறார். 101ல வந்து நித்திய அபியாசா திதே பிராப்தி ந பவேத் சச்சித் ஆனந்தா. நிதித்தியாசம் என்கிற சாதனையை செய்யவில்லை என்றால் எதை புரிந்து கொள்ள விரும்புகிறோமோ அதை அடைய மாட்டோம். அந்த சச்சித் ஆனந்தமாக இருக்க மாட்டோம். அசம்சாரியாக இருக்க மாட்டோம். முக்தனாக இருக்க மாட்டோம். நித்திய அபியாசா திருத்தே. தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யவில்லை என்றால் நான் நிறைவானவன் உணர முடியாது. சம்சாரியாக துக்கியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த நிதித்தியாசனம் பண்ணல. இது வரைக்கும் நம்ம எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாம் வந்தாச்சு. இப்ப நிதித்தியாசனத்தையும் தெரிஞ்சுட்டோம்னாக்க நமக்கு முக்தி தான். சோ ஜிக்ஞாசுனாக்க நிஷ்டையை அடைய விரும்புவார். ஞானி வந்து ஞானத்தை அடைஞ்சாச்சு. ஜிக்ஞாசுங்கிறது நிஷ்டையை அதுலயே நிலை பெற்று நிற்கிறது. தீர்க்க கால நிரந்தர அபியாசம் செய்ய வேண்டும். ஆத்ம ஞானத்தின் மனதில் கொண்டு வருவதுதான் நிதித்தியாசனம். ஆன் எ டெய்லி பேசிஸ், ரெகுலர் பேசிஸ் ஆத்ம ஞானத்தை மனசுல கொண்டு வரணும் இன் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது 101. 102 to 110 நம்ம இன்னைக்கு again ரிவ்யூ பண்றோம். 102ல வந்து ஒரு 15 அங்கங்கள் சொன்னார். யோக சாஸ்திரத்துல இருந்து பதாஞ்சலியோட யோக சாஸ்திரம் இருந்து 15 வேர்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த 15 வேர்டுக்கு வேற மீனிங் கொடுக்கிறார் இங்க இந்த நிதித்தியாசகனுக்கு. அந்த 15 வேர்டு வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். யமம், நியமம், தியாகம், மௌனம், தேசம், காலம், ஆசனம், மூலபந்தம், தேக சாமியம், திருக் ஸ்ருதி, பிராண சம்யமனம், பிரத்யாகாரம், தாரணா, ஆத்ம தியானம், சமாதி. பதாஞ்சலி வந்து யோக சாஸ்திரத்துல 8 அங்கங்கள் கூறப்பட்டுள்ளது. இவைகள் தான் அஷ்டாங்க யோகம். இந்த 15ல 8 எடுத்து அஷ்டாங்க யோகமா சொல்றார் பதாஞ்சலி. சோ
அது வந்து 102 103 ரெண்டுத்துலயும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றார். இப்ப வந்து 104ல என்ன சொல்றார்? யமம் முதல்ல எடுத்துக்கிறார். யமம் சங்கரோட எக்ஸ்பிளனேஷன். யமம்னாக்க 104 வந்து டோன்ட் டூ திஸ். 104 105 வந்து டூஸ். சோ யமம்ங்கிறது இந்திரியங்களை இந்திரியங்களை இன்பத்தை அனுபவித்த பிறகு அதனுடைய அனுபவிக்கும் சக்தியை எழுந்து சிறிது நேரம் அமைதியாக இருக்கும். அதாவது போகத்தில் சலிப்பு ஏற்பட்டு அந்த இந்திரியம் அமைதியாக இருக்கிறது போகியினுடைய நிலை. ஒரு டேபிள்ல 10 லட்டு இருக்குன்னா 4 சாப்பிடுறோம், 4 சாப்பிட்டா போறோம் திகட்டி போயிடுதுன்னு சொல்றோம். அதான் போகியின் நிலை. வைராக்கியத்தினால் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணத்தை வென்று இருப்பது அமைதியாக இருப்பது சாதகனின் நிலை. அது எனக்கு டயபெட்டிஸ், ஐ கேனாட் ஈட் திஸ் அப்படின்னு நானே டிசைட் பண்றது சாதகனின் நிலை. நம்ம எஃபர்ட் எடுத்துக்கிறோம். நிதித்தியாசகனுக்கு ஞானிக்கு நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தை மனதில் கொண்டு வருவதுதான் நிதித்தியாசனம். சோ இந்திரியங்களை விஷயங்களை நோக்கி வெளியே போகும்போது ஆத்ம ஞானம் வந்து அந்த இந்திரியத்தை அமைதிப்படுத்த வேண்டும். அந்த ஆத்ம ஞானத்திலே இருந்து பழகுதல். சர்வம் பிரம்மன் என்ற ஞானத்தினால் இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல். அஞ்ஞானிக்கு சாதகனுக்கு வைராகிய விருத்தி சொல்லப்பட்டது. ஆத்ம ஞானம் தெரியாது அவர்களுக்கு. ஞானிக்கு வைராகியத்திற்காக குறையை பார்ப்பது, தோஷத்தை பார்ப்பது, அனித்தியத்தை பார்ப்பதுங்கிறதுக்கு வைராகியத்திற்காக கூறப்பட்டது. ஞானிக்கு பொருந்தது. ஞானிக்கு ஆத்ம ஞான விருத்தியை எண்ணத்தை தான் கொண்டு வரணும். இந்திரியங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க வெளியே போகும்போது அந்த லட்டு சாப்பிடணுங்கிறத நீயே பிளஸ் தான், உனக்கு எதுக்கு அது அப்படின்னு வரணும் அந்த தாட்டு. சோ ஐ எம் ஹாப்பினஸ், நான் அனந்த ஆனந்த ரூபம் லிமிட்லெஸ் என்கிற ஞானத்தின் துணை கொண்டு இந்திரியத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சோ சாதகனுக்கு புலன் அடக்கம், ஞானிக்கு புலன் சாந்தி அப்படிங்கிறார். சோ 105 வந்து ப்ளூஸ். மனதில் 2 விதமான விருத்திகள் இருக்கு. சம்ஸ்காரங்கள் வாசனாஸ், இம்ப்ரெஷன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நல்ல விஷயங்களை போட்டா நல்ல எண்ணங்கள் சம்ஸ்காரங்களாக ஆகும். முயற்சி செய்து புதிதாக ஒரு எண்ணம் வருவது வேற. ரைட்? சோ அதுல வந்து சஜாத்திய விருத்தி, விஜாத்திய விருத்தி சொல்றார். சஜாத்திய விருத்தினாக்க சம்ஸ்காரத்திலிருந்து வரும் எண்ணங்கள், லௌகிக எண்ணங்கள் எல்லாம் சம்ஸ்காரத்திலிருந்து வருது. ஆத்மஸ்வரூபமான எண்ணங்களை எடுத்துக்கிறோம். அந்த நடுவுல அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அகம் பிரம்மாஸ்மி, எனக்கு பர்த் கிடையாது, டெத் கிடையாது, எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறத திடீர்னு நான் அவளுக்கு பணம் அனுப்பலையே அப்படின்னு ஒரு தாட் வந்ததுன்னா அது விஜாத்திய எண்ணம். தட் இஸ் நாட் இன் அலைன்மெண்ட் வித் திஸ். இல்லையா? சபாவமாக அந்த ஆத்ம ஞான சம்பந்தமான எண்ணங்களை மனதில் வர வேண்டும். ஞானிகளால் இது தொடர்ந்து செய்யப்படுகிறது. சம்ஸ்காரத்திலிருந்து வரும் எண்ணங்களை நீக்கி முயற்சியினால் வரக்கூடிய ஆத்மஸ்வரூப எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆத்ம தியானம் சீராக எப்பொழுதும் செய்ய வேண்டும். அந்த சம்ஸ்காரமே நேச்சுரலா ஆத்ம ஞான சிந்தனையாக வரும் வரை செய்ய வேண்டும்ங்கிற தீர்க்க காலே. தட் இஸ் த கல்மினேஷன் ஆஃப் நிதித்தியாசனம், உச்சகட்டம். மனதை பேசாம விட்டா அது இயற்கையா நேச்சுரலா இன்னேட்டா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணும். எந்த சிச்சுவேஷன்லயும் வெளி சிச்சுவேஷனால நம்மள தாக்கப்படக்கூடாது. சரி, திஸ் இஸ் நார்மல், திஸ் இஸ் ஹேப்பனிங், திஸ் இஸ் அ டிராமா, ஐ எம் வாட்சிங், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இது வரணும். சுபாவமாக அந்த ஆத்ம ஞான சம்பந்தமான எண்ணங்கள் மனதில் வைத்திருப்பது தான் நிதித்தியாசனம். இது ஞானிகளால் தொடர்ந்து செய்யப்படுகிறது. 106ல நமக்கு பிடித்தது தேவைப்படுவதை கொடுத்தல், அதுதான் தியாகம். நெக்ஸ்ட் வேர்டு தியாகம். நமக்கு எது பிடிக்கிறதோ, நமக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை தூக்கி கொடுக்கறது தான் தியாகம்ங்கிறது. தியாகம் செய்யும் போது இழப்பும் இருக்கும், அது கொடுக்குறோமேன்னு இருக்கும், அட் தி சேம் டைம் சந்தோஷமாவும் இருக்கும், அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்கிறது. ஞானிக்கு முழு பிரபஞ்சத்தையுமே விட்டு விடுவதுதான் தியாகம். அதாவது பிரபஞ்சத்தை இல்லாமல் ஆக்குதல், பிரபஞ்சத்தை பிரம்மனாக போர்த்துதல். இந்த பிரபஞ்சமே பிரம்மஸ்வரூபமாக சித் சுரூபமாக இருக்கிறது என்ற ஞானத்தினால் இப்படியாக ரிஷிகளால் மகான்களால் வணங்கப்படுகிறது. இந்த உலகத்தை விடுவதுதான், ரினவுன்ஸ் செய்வதுதான் மோட்சம்.
மனதளவில் உலகத்தில் விவகாரம் செய்து கொண்டிருந்த போதிலும், இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தா கூட இதெல்லாம் வெறும் டிராமா, பட் ஐ எம் வாட்சிங் இட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 4வது சாதனையாக அதுக்கு அடுத்தது 107, 108, 109 3 வந்து மௌனத்தை பத்தி பேசுறேன். வாய் பேசாமல் இருப்பதுங்கிறது ஃபார் பிகினர்ஸ். சங்கரர் பிரம்மனுக்கே மௌனம்னு பேர் கொடுக்கிறார். முண்டக்க உபநிஷத்துல வரும், அமாத்ரா ஸ்வரூபம் பிரம்மா. அமாத்ரானா பேசாத, சைலண்ட். மாத்ரா ஸ்வரூபம் சகுண பிரம்மன். சோ பிரம்மன் பேசாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவயவமே கிடையாது பிரம்மனுக்கு. ஆர்கன் பிரம்மன் நிர்குண பிரம்மனாச்சே, இதுவே கிடையாது. சோ பிரம்மன் சப்தத்தை உருவாக்காது. பிரம்மன் பிரம்மத்திடமிருந்து எந்த சப்தமும் வராது. எந்த சப்தமும் பிரம்மத்தை தாக்காது. டஸ் நாட் ரீச். நாமும் அந்த மாதிரி சப்தத்தை உருவாக்க கூடாது. எந்த சப்தமும் பாதிக்க கூடாது. தட் இஸ் அப்சல்யூட் சைலன்ஸ். ஜீவனாக இருந்தால் சப்தம் உருவாக்கப்படும், சப்தம் கேட்கப்படும். நிதித்தியாசகனுக்கு பிரம்மஸ்வரூபமாக இருத்தல் தான் மௌனம். எல்லாமே சொற்கள். அந்த சொற்களால் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. மியர் வேர்ட்ஸ். ஏன்னா பிரம்மனை டிஸ்கிரைப் பண்ண முடியாது எப்படின்னு. பிரம்மன் இஸ் வித்தவுட் வேர்ட்ஸ். நான் அனுஷ்டிக்க வேண்டியது நான் மௌன ஸ்வரூபமான பிரம்மன். நான் எந்த சப்தத்தையும் உருவாக்குபவனும் அல்ல, கேட்பவனும் அல்லங்கிற நிலை. ஞானி உடலளவில் எந்த செயலை செய்தாலும், பேசினாலும், கேட்டாலும் எல்லா காலங்களிலும் மனதில் மௌனமாக இருக்கிறான். அதனால இஸ் நாட் டிஸ்டர்ப். எந்த சப்தமும் அவனை அடைவதில்லை. தட்சிணாமூர்த்தி மௌனஸ்வரூபம். இப்படி மௌன பிரம்ம பாவத்துடன் இருப்பதுதான் நிதித்தியாசகனுக்கு மௌனம். 107 சொல்றேன். எங்க அம்மா சொல்ற மௌனமே சர்வார்த்த சாதகம் அப்படின்னு. ஆனா ஆசிவா 4 பேர் பேசிட்டு இருக்கத்த நீ போய் டிஸ்டர்ப் பண்ணாத, மட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கட்டும், அவ்வளவுதான். டோன்ட் லெட் தட் அஃபெக்ட் யூ அப்படின்பா. இப்போ பிகினர்ஸுக்கு வந்து நம்ம தனி ரூம்ல போய் இருக்கணும், அப்படின்னு சத்தம் போடாம இருக்கணும், ஜனசந்ததி இல்லாத இடம்லாம் இருக்கணும் எல்லாம் சொல்றோம். ஏன்னாக்கா இப்போ ரோட்ல இந்த இடத்துல இருக்கோம், கார் போறதுன்னா, பஸ் ஆட்டோ போறதுன்னா, அந்த ஹார்ன் அடிச்சா நமக்கு தெரியும் அது ஆட்டோன்னு. அந்த ஆட்டோ சத்தம் நம்மள இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா இங்க பக்கத்துல போற ஏதோ பேசிண்டே போறானாக்கா, அந்த வார்த்தைக்கு மீனிங் நமக்கு மனசுல உடனே இட் வில் டேக் யூ எவ்ரிவேர். சோ அதனாலதான் ஆரம்பத்துல ஜனசந்தடி இல்லாம இருக்கணும். ஆனா ஞானிய பொறுத்த வரைக்கும் எந்த சப்தமும் நம்மள வரக்கூடாது. ஆத்மாலேயே இருக்கணும். அகம் பிரம்மாஸ்மி. எந்த சப்தமும் இந்த பிரம்மத்தை என்னுடைய வாயினால், சப்தத்தினால், பேச்சினால் விளக்க முடியாது. அந்த பிரம்மத்தை புரிய வைக்க முடியாது. பிரம்மன் விளக்கக்கூடிய பொருள் அல்லன்னு ஞானி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் எல்லாம் சொல்றோம், இதெல்லாம் படிக்கிறோம், பேசுறோம். ஆனா இந்த பிரம்மத்தை புரிய வைக்க முடியாது. அவாதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தை பத்தி என்னால பேசி புரிய வைக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசலாம்னாக்க அதை பார்த்து பேசி ஒரு ஸ்தானத்துல ஒரு டயத்துல அதிசயத்து தான் நிக்க முடியும். அட இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கே அப்படின்னு. ஆனா நம்மளால அது எப்படின்னு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எத்தனையோ பிளேசஸ் தான் பாக்குறோம் நம்ம. எத்தனையோ போட்டோ எல்லாம் பாக்குறோம். இப்போ நயாகரா ஃபால்ஸ் போயிட்டு வந்தேன், நான் உங்களுக்கு போட்டோ காமிக்கிறேன். ஆனா நான் அங்க இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. போட்டோவை பார்க்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் யூ கேனாட் எக்ஸ்பிளைன். நீங்க காஞ்சிபுரம் கோவில்ல போயிட்டு வந்தேன்னு சொன்னாக்கா நான் வந்து ஐ கேன் ஒன்லி சி த பிக்சர்ஸ். ஆனா ஐ கேனாட் ஹாவ் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால பிரபஞ்சத்தை பத்தி யூ கேனாட் டிஸ்கிரைப். ஞானி இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் என்னால் விளக்க முடியாது, பிரம்மத்தை பத்தியும் என்னால் விளக்க முடியாது. நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. இதுதான் ஞானியின் எஃபர்ட்லெஸ் சைலன்ஸ். தட் இஸ் அப்சல்யூட் சைலன்ஸ். நம்மால் எதையும் பேசி புரிய வைக்க முடியாதுங்கிற ஞானம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அமைதி. பேசுங்கள் என்று சொல்லாதவரை பேசக்கூடாது, பேச வேண்டாம் அப்படின்னு என்று என்று அந்த சப்தத்திற்கு புரிய வைக்கிற சப்தம் கிடையாதுன்னு என்று நமக்கு புரிகிறதோ அதுதான் நமக்கு உள்ள சைலன்ஸ் வரும். நம்ம இந்த குழந்தைகள்கிட்டே பேசுறோம், ஏதாவது சொல்றோம், சரி இது குழந்தைகளுக்கு புரியாது போகும் அப்படின்னு நம்ம சைலண்டா இருந்துருவோம் சில சமயம்.
ஓகே, நீ நினைச்சுட்டு இருக்கிறபடியே நினைச்சுக்கோ, பரவாயில்ல போ அப்படின்னு விட்டுருவோம். அதான் அந்த தட் இஸ் சைலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா. ஸோ புரிய வைக்கிற சக்தி கிடையாது. இந்த சப்தத்திற்கு புரிய வைக்கிற சக்தி கிடையாதுன்னு என்னைக்கு நமக்கு புரியுறதோ அன்று இயற்கையாகவே நேச்சுரலாக வரும் சைலன்ஸ் வரும். அது ஸ்வபாவமாக மாறிவிட வேண்டும். அதனாலதான் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் குரு சிஷ்ய சம்வாதமாக சொல்றது. நாட் தட் ஐ டெல் யூ யூ ஒபே கிடையாது. நீ திங்க் பண்ணி நீ யூ கம் டு திஸ். பிரம்மனை பற்றியோ பிரபஞ்சத்தை பற்றியோ யாரிடமும் திணித்து விட முடியாது. கேட்டால்தான் கொடுக்கப்படும், அதனால்தான் தட்டினால்தான் திறக்கப்படும் சொல்றார். எனக்கு எனக்கு தெரியும், நான் எல்லாம் படிச்சிருக்கேன், நான் சொல்றேன் 4 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அவளுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது, புரியவும் புரியாது. தே ஆர் நாட் ரெடி. நாம் பேசுவது எதுவுமே 100% கேட்பவர்களுக்கு புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. அதனால இந்த ஞானத்தினால் வரும் அமைதியே மௌனம் அப்படின்னு சொல்றார். 108 இந்த உலகமும் உலக நியதிகளும் மித்யாவான பிரபஞ்சமும் சப்தத்தால் விளக்க முடியாது. பாம்பை விளக்க முடியாது. நீங்க பாம்பு பாக்குற அந்த கயத்துலன்னா இந்த பாம்பை பத்தி உங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. பிரம்மனையும் சப்தத்தால விளக்க முடியாது. அதனால இது ரெண்டுமே அனிர்வச்சனீயம். பிரம்மன் பூர்ணமானது, நிறைந்து இருப்பது, அதை பத்தி பேச முடியாது. பிரபஞ்சம் சூன்யமானது, இல்லை, பொய், அதை பத்திய விளக்க முடியாது. நிறை குடம் சப்தம் பண்ணாது, காலி குடமும் சப்தம் பண்ணாதுன்னு எங்க அம்மா சொல்லுவா. அந்த மாதிரி இதுதான் ஞானியின் எண்ணம். அதிலிருந்து வருதுதான் மௌனம். அஜ்ஞானிக்கு பேசாமல் இருத்தல், சப்தம் செய்யாமல் இருத்தல்ங்கிறது தான் மௌனம் டு ஸ்டார்ட் வித். ஞானிக்கு பிரம்மத்திலே நிலைத்து சுபாவமாக பேச எதுவும் இல்லை என்ற ஞானத்துடன் இருப்பதுதான் மௌனம். 109 அதே கண்டினியூ பண்றார். கிராத் மௌனம் து பாலானா, வாயிலிருந்து வரும் சப்தத்தை நிறுத்துவது வேதாந்த குழந்தைகளுக்கு மௌனம். வாய் பேசிக் கொண்டிருந்தாலும் காது கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்தர்யாமையாக மனதிற்குள் வரும் அமைதிதான் ஞானிக்கு மௌனம். இது ஞானிக்கு சகஜம், நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆரம்பத்தில் இருக்கும் பாலகர்களுக்கு சப்தம் இல்லாமல் இருத்தல் மௌனம் என்று ஞானிகளால் சொல்லப்பட்டது. வாய் பேசினாலும் பேசாவிட்டாலும் ஞானிக்கு பிரம்மனாக இருத்தல் மௌனம். எப்போது பேச வேண்டும் என்று தூண்டுதல் விடுதலை படுகிறோமோ அன்றுதான் மௌனம். 4 பேர் உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுருக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் வரனா சைலண்டா இருக்கோமேன்னு யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பா. வேணும்ட்டு லெட்ஸ் ஹேவ் அ கான்வர்சேஷன். சைலண்டா உட்கார முடியாது நம்மளால. சம் டாபிக் என்ன, எப்படி இருக்கே அப்படின்னு ஆரம்பிப்பா, அவ்வளவுதான். சோ அந்த மௌனமா பேசாம இருக்கிறதுக்கு தெரியணும் நமக்கு. ஸோ 110ல வந்து 5வது சாதனை வந்து தேசகா, இடம், காலம். நிதித்தியாசனத்துக்கு இது இடம். எப்போதும் என்னை சுற்றி மனிதர்கள் இருக்க வேண்டும், பேச்சு துணைக்கு இல்லாமல் தனிமையாக இடம்னு சாதகர்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் தனிமை அவசியம். ஞானிக்கு பிரம்மத்தில் இருப்பதுதான் தனிமை. வேறு வீட்டுக்கு வேறு ஊருக்கு எங்கு சென்றாலும் 100% அமைதி நிம்மதி இருக்காது. இங்க வேற ப்ராப்ளம்னா அங்க வேற ப்ராப்ளம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் எல்லா இடத்துலயும் இருக்கும். பிரம்மனிடம் இருந்தால் மட்டுமே முழுமையான அமைதியை அடைய முடியும். அதுதான் தேசம். ஞானி நிதித்தியாசகன் பூகோள தேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. எல்லா இடத்திலும் ஒரே மனநிலையுடன் இருக்க வேண்டும். பூலோகத்தில் சாலிட்டியூட் தனிமைங்கிற இடமே கிடையாது. பிரம்மத்திலேயே பிரம்மமாக இருப்பதுதான் தேசம் அப்படின்னு சொல்லி 110 முடிக்கிறார். 111ல இருந்து ஸ்டார்ட் நவ். வந்து காலம். கலனாத் சர்வபூதானாம் பிரம்மாதீனாம் நிமேஷிதா கால சப்தேன நிர்திஷ்டா அகண்டானந்த கோத்வயா. யோக சாஸ்திரத்துல கால நியமம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. காத்தால 4 to 5 எழுந்தாக்கா 2 மணி நேரம் பிஃபோர் சன்ரைஸ் வந்து பிரம்ம முகூர்த்தம். எவ்வளவு நேரம் அப்ப எழுந்து தியானம் பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணணும், எவ்வளவு முறை பண்ணணும், எந்த ஆசனத்துல உட்காரணும், இதெல்லாம் சொல்லியிருக்கு. வேதத்துல இத கால கணிப்பு ஜோதிடம்னு சொல்வார்கள். கர்ம காண்டத்தில் பூஜை யாகத்திற்கெல்லாம்
சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்திற்கெல்லாம் இதை பயன்படுத்துவார்கள். அப்படி செய்தால் இயற்கை ஒத்துழைக்கும்னு அவன் சொல்றா அஸ்ட்ராலஜில. அதனால்தான் அஸ்ட்ராலஜி இஸ் a சயின்ஸ். பட் நிறைய பல வருடங்கள் படித்திருக்கணும் அதையும் ப்ரொடிக்ஷன் பண்ற மாதிரி. சோ பஞ்சாங்கத்துல நல்ல நேரம், கிரகணத்தின் ஆரம்பம், விடுவது எல்லாம் கணிப்பில் இருக்கிறது. ரிஷிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். ஆனால் அதாவது அந்த நேரத்தில் இயற்கை கைகூடும்னு ஒரு அர்த்தத்துல சொல்றா. இதை மையமாக வைத்துதான் சயின்டிஸ்ட் எல்லாம் ஏரோடைனமிக் பிளேன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. So they can pierce through the air. கர்ம காண்டத்தில் இந்த ஜோதிடம் வருகிறது. சிமிலர்லி தியானத்திற்கு எந்த நேரத்தில் என்பது ஆரம்பவாதிகள் கர்ம காண்டத்தில் இருப்பவர்களுக்காக சொல்லப்பட்டது. நிதித்தியாசகனுக்கு எது காலம்? யமகண்டம், குளிகை, ராகு காலம் இதெல்லாம் நிதித்தியாசம் பண்ணக்கூடாதா? நிதித்தியாசகம் என்றால் என்ன? நான் முக்தன், நான் பூர்ணமானவன், நான் அகர்த்தா, நான் அபோக்தாங்கிற அறிவுல இருக்கிறதா நிதித்தியாசனம். ராகு காலத்துல பண்ணக்கூடாது அப்படின்னாக்க, நான் முக்தன்னு பண்ணக்கூடாதுன்னாக்க அப்புறம் பாக்கிட்டே ஐம் நாட்னு ஆயிடும். எப்பவுமே நான் இருக்கேன் இல்லையா? அந்த சமயத்துல பண்ணக்கூடாதுன்னு ஞானிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த டயத்துல நான் முக்தன் இல்லைன்னு ஆயிடும் அப்புறம். சோ சங்கர் சொல்ற நிதித்தியாசனுக்கு இந்த ராகுகாலம், கால நியமம் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த நேரத்தில் ஜபம், தியானம் செய்ய வேண்டும் கிடையாது. எப்பொழுது தேவையோ அப்பொழுது செய்யலாம். எப்பொழுது விபரீத பாவனை வருகிறதோ உடனே அந்த நிதித்தியாசனம் சாதனையை மேற்கொள்ள வேண்டாம். அதாவது அந்த ஆத்ம ஞானத்தை மனதில் கொண்டு வருவதுதான் நிதித்தியாசனம். There is no time restraint. யுவர் ஜீவன் முக்தி ஃப்ரம் த டைம் டு திஸ் டைம்னு கிடையாது. அதர்வைஸ் யுவர் ஜீவன் என்றெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஞானிக்கு. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அவனுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுதெல்லாம் இந்த இது எண்ணம் வரணும். சில நேரங்கள்ல சும்மாவும் இருக்கலாம். ஜஸ்ட் பி. தியானம் இஸ் டைம் ஓரியன்டட். அதாவது தியானம் தான் யோக சாஸ்திரத்துல வருது. தியானம் இஸ் டைம் ஓரியன்டட். எவ்வளவு நாள் பண்ணணும், எவ்வளவு இது பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்காங்க. பட் நிதித்தியாசகனுக்கு மனம் சாந்தமாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஒரு அமைதியான நிலை, ரிலாக்ஸ்டு பாடி அண்ட் மைண்ட். இந்த ஆத்ம அறிவோடு வாழுதல், விவகாரம் செய்தல், பூர்ண பாவனையுடன் இந்த உலகத்தோடு வாழுதல். என்ன நாள் முழுக்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அகம் பிரம்மாஸ்மி, இந்த பாடி வேலை பண்ணிட்டு இருக்கு, இந்த மைண்ட் வேலை பண்ணிட்டு இருக்கு, ஜீவன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கணும். பட் ஐ எம் நன் ஆஃப் திஸ். ஐ எம் அகம் பிரம்மாஸ்மி. யாரையும் வெறுக்காமல் அன்புடன் எல்லா ஜீவராசிகளும் ஜீவர்களிடம் இருத்தல். இதுக்கு கால நியமம் கிடையாது. சங்கரர் காலஹா இட் செல்ஃப் இஸ் பிரம்மன்கிறார். சாப்டர் 11ல கீதாலையும் வரும். பிரம்மனே காலம்தான். காலம் 2 லட்சணத்தை கொடுக்கிறார். கலனா சர்வ பூத்தானாம் பிரம்மாதீனாம். அதாவது எல்லா ஜீவராசிகளையும் வெளிக்கொண்டு வருதல். பிரம்மா முதல் எறும்பு வரை. அதான் டைம். சில சமயம் காலம் வந்தா தானே நடக்கும்னு சொல்லிடுவோம். நம்ம எல்லாம் இதுவா நடக்கும்னு. ஒரு மொட்டு மலர்றதுக்கோ, ஒரு பூ காயாகி பழமாகி வருவதற்கோ நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அந்தந்த காலத்துல அது நடக்கும். அனைத்து ஜீவராசிகளும் படைப்பையும் கொண்டு வருவதனால் அதற்கு காலம். ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட், ஸ்விஃப்டா அந்த குழந்தை பிறந்துடுறது. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இட் ஹேப்பன்ஸ். அந்த டைம் வந்துடுச்சுன்னா அது நடந்து விடுறது இல்லையா? கல்யாணம் ஆகல நினைச்சுட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா கல்யாணம் ஆயிடுத்து, முடிஞ்சுடுத்து. எப்படி முடியும்? அந்த 10 நாள் எப்படி பாச்சுன்னே தெரியாது நமக்கு. கிடுகிடுன்னு ஓடி போயிடும். சோ டைம், கலனம். அதுக்கு 2வது மீனிங் கலனம் காலத்துக்கு அது ஆதாரம், அதிஷ்டானம், அடிப்படை ஆதாரம், பேஸ்ட் சப்ஸ்ட்ராட்டம். என்டையர் லைஃப்க்கு காலம் தான் ஆதாரம். எவ்வளவு வருடம் இந்த உடல் இருக்கும், ஒருவர் உயிருடன் இருப்பார் என்பதற்கு காலம்தான் ஆதாரம். அந்த காலம் வந்தவுடன் உயிர் போய்விடும். சோ சில பேருக்கு அந்த காலம் இருந்துட்டே இருக்கும். 5 வருஷம் பெட்ல இருப்பா, கோமால இருப்பா, ஒன்னும் பண்ண முடியாது. காலம் வரல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். சோ என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் பகவத்கீதா படிச்சா, ஆத்மபோதா முடிச்சா, பகவத்கீதா சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 முடிச்சா. 2021ல முடிச்ச உடனே she got கோவிட். சொன்னா 2 மாசம் என்னால வர முடியாது, நான் அப்புறம் வரேன்னு.
தேர்டு சாப்டர் முடிஞ்சது, ஃபோர்த் சாப்டர் முடிஞ்சது, ஃபிஃப்த் சாப்டருக்குள்ள செத்து போயிட்டா. அதை கேட்டுட்டு 2வது சாப்டர் கேட்டுட்டு போயிட்டா. அப்ப நான் நினைச்சேன், அட்லீஸ்ட் நீ ஆத்மபோதா முடிச்சமா, சாப்டர் 2வும் முடிச்ச, அடுத்தது இங்க இருந்து கண்டினியூ பண்ணுவ அப்படின்னு நினைச்சுட்டேன் நான். அந்த மாதிரி காலம்ங்கிறது இட் டேக்ஸ் வி டோன்ட் நோ. பிரம்மன் சர்வத்திற்கும் ஆதாரம், சர்வாதாரின்னு சொல்றோமே, பிரம்மன் சர்வ உற்பத்திக்கும் காரணம். குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் காலம்தான் காரணம். எல்லாம் பிறப்பதற்கும் இருப்பதற்கும் அழிவதற்கும் பிரம்மனே காரணம். சர்க்க ஸ்திதி லயம், ஆக்கல் படைத்தல் அழித்தல் சொல்றோமே. சோ சொல்றார் கால சப்தேன நிர்திஷ்டகா, அதாவது காலம் என்று சொல்லால் பிரம்மனை விளக்கப்பட்டுள்ளது. பிரம்மனே கால சப்தத்தினால் கூறப்பட்டுள்ளது. நிதித்தியாசனுக்கு இப்படிப்பட்ட பிரம்மனாக இருப்பதுதான் காலம். இந்த டயத்துலதான் பண்ணணும், அந்த டயத்துலதான் தியானம் பண்ணணும்லாம் தியானம் பண்றவாளுக்கு, ஃபார் சாதகனுக்கு. ஞானிக்கு டைம் ஸ்கெட்யூல் எதுவும் கிடையாது. பிகினர்ஸுக்கு தான் டைம் ஸ்கெட்யூல், பங்க்சுவாலிட்டி எல்லாம் தேவை. சின்ன ஸ்கூல் குழந்தைகளுக்கு தான் நீ ஹோம்ஒர்க் பண்ணியா கேட்கலாம். பிஹெச்டி பண்றவன்ட்ட நீ ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்க வேண்டாம். தே நோ வாட் டு டூ, வென் டு டூ, அந்த மாதிரி. ஸோ 7th சாதனை ஆசனம். 112 and 113 ஆசனம். ஆசனத்திற்கு 2 லட்சம் சொல்றார். எப்படிப்பட்ட இருக்கையில் நாம் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். ஆசனம் கீதாலையும் சொல்றார், வரும் சாப்டர் 6ல. சீட் கடினமா இருக்கக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். எப்படி அமர வேண்டும், ஃபர்ஸ்ட் இருக்கை எப்படி இருக்க வேண்டும், 2வது அமரும் விதம். இங்க 2வது எடுத்துக்கிறார். எந்த விதத்திலும் எந்த விதத்தில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும்ங்கிறது தான் இப்ப இங்க சாதாரணமா யோகாசனத்துல சொல்ற வழக்கம். அதாவது நிதித்தியாசகனுக்கு எது ஆசனம், எந்த ஆசனமும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் அமர்ந்து நிதித்தியாசனம் செய்யலாம். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் ஞானிக்கு கிடையாது. ஜபம், தியானம், பூஜை இவெல்லாம் ஆசனம், எல்லாத்துக்கும் ஆசனம் இருக்கு. ஆனா இதற்கெல்லாம் ஒரு நியமம் இருக்கிறது. அந்த இதுல யோக சாஸ்திரத்துல எந்த நியமத்திலும் நிபந்தனை கிடையாது. ஃபுல் ஃப்ரீடம். நீ எப்படி அமர்ந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதுதான் ஆசனம். சாதாரணமா தியானம் பண்றத நம்ம உட்காந்து தியானம் பண்ணோம்னாக்க நமக்கு பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கா, இங்க வலிக்கிறது, அங்க இதுவா இருக்கு அப்படிங்கிற நம்மளோட தாட் மைண்டுக்கு, பாடிக்கு தான் போகும், பிரம்மனுக்கு போகாது. சோ அவர் சொல்றார், அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு சிட் குவைட்லி. பட் ஞானி ஆயிட்ட, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி உட்காந்தா என்ன, பிரம்மன்லயே இரு, பிரம்மனையே நினைச்சுன்று அப்படின்னு சொல்றார். நீ எப்படி அமர்ந்தால் சந்தோஷமா இருக்க முடியுமோ அதுதான் ஆசனம். தரையில் உட்கார்வதற்கு சுகாசனம் என்று பெயர். எளிமையான ஆசனம். அதிக நேரம் வலி இல்லாம அமர முடியும். ஒரு காலை மற்றொரு கால் மேல் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தா அர்த்த பத்மாசனம்னு பேரு. 2 காலையும் மாற்றி மாற்றி போட்டால் பத்மாசனம். இதெல்லாம் தியானத்திற்கு செய்யப்படும் ஆசனங்கள். சங்கர் சொல்றார், ஞானிக்கு அமர்கின்ற விதம் முக்கியம் அல்ல, உன்னால் எப்படி அமர்ந்தால் உன் கவனம் உடலுக்கு செல்லாமல் லட்சியத்திற்கு செல்லுமோ அதுதான் உனக்கு ஆசனம்னு சொல்றார். நம் மனம் பிரம்மத்திலே நிலை பெற்று இருக்க வேண்டும், அதுதான் லட்சியம். சோ எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கணும் இந்த தாட் பிரம்மன். அதிக காலம் இடைவிடாமல் தடை இல்லாமல் எப்படி அமர்ந்தால் பிரம்மத்தை சிந்திக்க முடியுமோ அதுதான் ஆசனம். இதுதான் சொல்லல, அவரவர்களுக்கு எது சௌகரியமோ அப்படி செய்யணுங்கிறார். இந்த காலத்துல இந்த ஃப்ளோ ஆஃப் தாட், நாட் பாடிஸ் பொசிஷன். எப்பவுமே சாதாரணமா இந்த தியானத்துக்கெல்லாம் வரவாழலாமே ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலதான் வருவா. செய்யணுங்கிற தாட்டே இல்லையா, ஹியூமன் பீயிங்ஸ் இதெல்லாம் பண்ணணுங்கிற தாட்டே லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்ல தான் வரும். முன்னால எல்லாம் கர்மத்துல இருந்துட்டு இருக்கோம், குழந்தைகள் படிக்கிறது இதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்துல பாடி நீட்ஸ் டு பி கோஆபரேட்டிவ், அவ நினைக்கிற சமயத்துல. So, the focus should not be on body but on Brahman. So, மற்றவே ஆசனம் அல்ல ஞானிக்கு. There are no conditions, எந்த நிபந்தனையும் கிடையாது. சுகநாசனம், நம் சுகத்தை, அதாவது சுகநாசனம் நம்ம கம்ஃபர்ட்டை அழிப்பது ஆசனம் அல்லங்கிற. சாதாரணமா தியானம் பண்ணோம்னா நம்ம சௌரியமா உட்காந்துக்கிறோம், இப்படி ரிலாக்ஸ்டானாக்க தியானத்துல இப்படிதான் உட்காந்துக்கணும். ஸோ தட் நம்மளோட கம்ஃபர்ட்டை இது பண்ணிக்கிறோம் இல்லையா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். சோ ஞானிக்கு அப்படி கிடையாது.
ஒரு ஆசனம் வலியாக பெயின்ஃபுல்லாக இருந்தா மனம் உடலுக்கு தான் செல்லும். பெயின் இஸ் டு அலர்ட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் தட் லொகேஷன். அங்க வலிக்கிறத கொஞ்சம் பாரு, என்ன ஆச்சுன்னு கவனின்னு சொல்றதுக்கு தான் வலி. பட் யூ வில் நெவர் நோ வென் தேர் இஸ் நோ பெயின். அதர்வைஸ் தெரியாது. வலி இருக்கிறதே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மேன், ஹி வாஸ் ஸ்லீப்பிங். ஹி வாஸ் லிவிங் அலோன். 50, 52 வயசு இருக்கும். 55 வயசு கூட இருக்கும். ஹி வாஸ் லிவிங் அலோன். ஒரு நாய் மட்டும் வச்சுட்டு இருந்தார். அந்த நாய் அவர்கிட்ட படுத்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு என்னாச்சு, ராத்திரி தூங்குறதா அந்த நாய் அவரோட காலெல்லாம் கடிச்சிடுத்து. அவருக்கு தெரியவே இல்ல. காத்தால எழுந்து பார்க்குறாரு, நாய கடிச்சிருக்கு. அப்புறம் டாக்டர்ட்ட போனாக்கா டயபெட்டிஸ் இருக்கு. டயபெட்டிஸ் இருந்தா பெரிஃபரல் நியூரோபதின்னு கை, கால், ஃபிங்கர்ஸ், டோஸ் எல்லாம் வலியே தெரியாது. வலி தெரியலன்னா யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். இல்லையா? அந்த மாரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் தியானத்துல வந்து உனக்கு ஃபோக்கஸ் பண்ணும், பாடியில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீ பண்ணுன்னு சொல்றார். பட் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோன்னு இது சொல்லுவா. பேக் போன், நெக் அண்ட் ஹெட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னு. அது வந்து இதுக்கு தியானம் பண்றத. பட் இங்க வந்து நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பகவான்லயே இரு, அந்த பிரம்மத்திலேயே இரு. எந்த இடம் எப்படி அமர்ந்தால் சுகமா கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி அமர்ந்து கொண்டு பிரம்மனை தியானிப்பதுதான் நிதித்தியாசனருக்கு ஆசனம். சுகத்தை நாசப்படுத்துவது அல்ல அப்படின்னு சொல்றார். 113. சித்தாசனம் தான் தியானத்திற்கு ஏற்றது என்று ராஜயோகத்தில் சொல்லுகிறார்கள். இங்கு சங்கரர் சொல்றார், யோக சாஸ்திரத்துல சுகாசனம், நம்ம தரையில உட்காந்து சாப்பிடுறோமே அது சுகாசனம். சித்தாசனம்ங்கிறது 2 ஃபீட்டும் ஒன்னா போட்டு வச்சுக்கிறது. பூர்வபக்ஷி வந்து இப்படி இந்த ஆசனத்தில் தான் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் ஒரு நியதியை கூறினால் ஞானிக்கு அது தவறு. சங்கரர் வந்து சித்தனுக்கு பிரம்மன் தான் சித்தாசனம் அப்படின்னு சொல்றார். சித்த ஆசனம்னாக்க, சித்தம்னாக்க ஆட்சி அடையப்பட்டதுன்னு அர்த்தம். ஆசனம்னாக்க பொசிஷன். சன்னியாசிகளுக்கு பெயரே சித்தன். அதாவது சித்தம் அடைஞ்சாச்சு, அகம் பிரம்மாஸ்மிங்கிற நாலேஜ் வந்தாச்சு. அதனாலதான் சித்ரானம் சொல்றோம். சித்துனாலே அந்த அடைஞ்ச ஞானம். பிரம்மன் சித்தவஸ்துன்னு சொல்றோம். எதை அடைஞ்சிருக்கா? அகம் சப்தேன்னு நான் எப்பொழுதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கோமோ, அகம் இஸ் ஆல்ரெடி தேர், எவர் பிரசன்ட், ஆல்ரெடி அட்டைன்டு. அகம் ஆல்ரெடி தேர். உலகில் மற்றவை எல்லாம் சாத்தியம், அடையப்பட வேண்டியது. ஆனா பிரம்மன் வந்து சித்தம் அடைஞ்சாச்சு. சித்த ஆசனம்னாக்கா அதுலயே இருக்கிறது, பிரம்மத்திலேயே. லய ஆசனம், எதற்குள் அனைத்தும் ஒடுங்குகிறதோ அதுதான் ஆசனம். அதனால பிரம்மன் என்றும் இருப்பவர், அனைத்தும் அவருள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரம்மனை சித்தர்கள் அடைந்துள்ளார்கள். அந்த பிரம்மனே சித்தாசனம். அந்த பிரம்மத்தை அடைந்த பிறகு யோக சாஸ்திரத்தில் கூறியுள்ள ஆசனத்தில் அமர்ந்துதான் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சங்கர் சொல்றார், யோக சாஸ்திரத்தில் ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு பல ஆசனங்கள் சொல்லியிருக்கிறது. எப்படி நமஸ்காரம் செய்யணும், எப்படி எந்த தேவதைக்கு எந்த மாதிரி செய்யணும், என்ன முத்திரை செய்யணும், இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கிறவர்கள். அதே செஞ்சுட்டு இருக்க கூடாது கடைசி வரைக்கும். யூ ஹாவ் டு கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப், விச் இஸ் ஞான நிஷ்டை. கை கை கூப்பி நமஸ்தேன்னு சொல்றோமே, அதுவே ஒரு முத்திரை தான். சோ ஆசனம் என்பதும் இறை வழிபாடும் ஒரு முத்திரை. அதே மாதிரி சோ பிரம்மனே ஆசனமாக இருப்பதால் ஞானிக்கு ஆசனம் கிடையாது. பிரம்மன் எப்பொழுதுமே இருக்கிறது, அனைத்திற்கும் அதுதான் காரணம், எல்லாவற்றிற்கும் ஆதாரம், அதிஷ்டானம், அவ்வியம், அழியாதது. எந்த அதிஷ்டானத்தில் ஞானிகள் ஒடுங்குகிறார்களோ அதை சித்தாசனம் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். 114. என் மூலம் சர்வபூதானாம் என் மூலம் சித்த பந்தனம் மூலபந்த சதா செவ்யா யோகியோ சௌஜ ராஜயோகினாம். மூலபந்தம் அடுத்தது. மூலபந்தம்ங்கிறது 2 மீனிங் இருக்கு. ஒரு மூல காரணத்தை நீக்க நாம் எடுத்துக்கொள்ளும் சாதனை. ஒருத்தருக்கு தலை வலிக்கிறதுனாக்க தலைவலிக்கு மருந்து சாப்பிடலாம், தட் இஸ் அ சிம்டம்.
தலைவலி ஏன் வந்ததுன்னு பார்த்துட்டு வேற ஏதாவது ப்ராப்ளம், கண்ணுல ப்ராப்ளம் அப்படின்னு அதை ஹேண்டில் பண்ணோம்னா மூலத்தை ஹேண்டில் பண்றோம் இல்லையா? சோ மூலபந்தம் ஒரு இந்த இடத்துல வந்து அஹ், ஒரு விதமான ஆசனம் மூலமான, அதாவது இக்னரன்ஸை நீக்கிய பிறகு வேற எந்த காரணமும் இல்லை. நிதித்தியாசனுக்கு மூலபந்தம் யாது? ஆரம்பத்தில் சாதகனுக்கு அறியாமை காரணம். அந்த மூலத்தை எடுத்துட்டாக்க விசாரம் மூலம் நீக்கி விட்டான். அதாவது இவனுடைய அறிவுக்கு இவனுடைய சம்ஸ்காரமே தடையாக இருக்கின்றன. இங்க சங்கரர் வந்து நிதித்தியாசகனுக்கு மூலபந்தம் ஆசனமோ செயலோ அல்ல, பிரம்மன் தான் இவனுக்கு மூலம். தேசம் காலம் எல்லாமே பிரம்மன் தான். மூலபந்தமும் பிரம்மன் தான். அந்த பந்தத்திடம் இவன் சரணடைய வேண்டும். நான் அல்பமாக இல்லாமல் பூர்ணமாக இருக்க வேண்டும். இவன் அனாத்மாவா எண்ணம் எல்லாம் குவாலிஃபைட் தானே, அதெல்லாம் இல்லாமல் போக வேண்டும். ஐ எம் ஜீரோ. ஐ எம் ஜஸ்ட் பாடி எடுத்திருக்கு, நான் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அகம் பிரம்மாஸ்மி. என் மூலம் சர்வபூதானம், எது எல்லா ஜீவராசிகளுக்கும் மூலமாக இருக்கிறதோ, சம்சாரத்திற்கு மூலம் காரணம், சம்சாரத்திற்கு மூலம் காரணம் வந்து அஜ்ஞானம். எது பாக்கி எல்லா ஜீவனுக்கும் மூலமாக இருக்கிறதோ அந்த பிரம்மத்திடம் சரணடைவது, தன்னை ஒப்படைப்பதுதான் நிதித்தியாசகனுக்கு மூலபந்தம் சாதனை அப்படின்னு சொல்றார். பொதுவாக எல்லா சாஸ்திரத்திலும் மனதை கவனிக்க வேண்டும், மனதை அடக்க வேண்டும், அதை நெறிப்படுத்த வேண்டும் எல்லாம் சொல்றார். பட் பிரம்ம தர்சனார்த்தம், அந்த பூர்ண பிரம்மத்தை உணர்வதுதான் இவனுக்கு மோட்சம். தட் இஸ் த கோல். சோ இங்கு சங்கர் சொல்ற, அந்த ஞானியின் மனம் கட்டுப்படுவதற்கே பிரம்மன் தான் காரணம். அவன் பிரம்மனுடைய அருள் இருக்கணும். இந்த உடம்புல பிரம்மன் இருந்தா தான் அந்த மனசு கட்டுப்படுத்த முடியும். பிரம்மன் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அது கூட நடக்காது இல்லையா? இந்த பிரம்மன் இருப்பதினால்தான் மனமே கட்டுப்படுகிறது. அந்த சித்த பந்தனத்திற்கு காரணமே பிரம்மன் தான். அதனால ஃபர்ஸ்ட் பிரம்மத்தை லட்சியமாக வைத்து பார்க்க, உணர, மனதை கட்டுப்படுத்துறோம் முதல்ல ஸ்டார்டிங்ல. பிரம்மனை பார்த்த பிறகு பிரம்மன் இருப்பதினாலேயே மனம் கட்டுப்படுகிறது. அதனால செகண்ட் ஸ்டேஜ். ஸோ பிரம்மத்தை லட்சியமாக வைத்து வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் மனதை ஆரம்பத்துல அமைதிப்படுத்துறோம். ஆங்கர், ஜெலசி இருக்கக்கூடாது, கில்ட் இருக்கக்கூடாது, ஒரு பயம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சஞ்சலம் இல்லாமல் மனது அமைதியா இருக்க வேண்டுங்கிறது பேசிஸ். பிரம்மத்தை அடைந்தவுடன் மனம் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது தானே, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஜகத்தில் இருக்கும் அனைத்தும் பொய், மித்யா என்கிற ஞானம் சேர்ந்து வருவதனால் மனதிற்கு வெளியில விஷயமே கிடையாது. ஸ்டேஜ் 1ல வெளியே விஷயம் இருந்ததை கட்டுப்படுத்துகிறோம். அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் கேட்க வேண்டாம், அப்படிலாம் கட்டுப்படுத்துறோம். ஸ்டேஜ் 2ல பிரம்மன் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கறத இயற்கையாகவே மனம் அமைதியாகிறது. சோ எப்படி நம்ம மௌனத்துல சொன்னோமோ, பிரம்மத்தை பத்தியும் பேச முடியாது, பிரபஞ்சத்தை பத்தியும் பேச முடியாது, அதே மாதிரி பிரம்மத்தை பத்தியும் சிந்திக்க முடியாது, பிரபஞ்சத்தை பத்தியும் சிந்திக்க முடியாது. பிரம்மன் மட்டும்தான் இருக்கிறது, அது ஏக்கமாக இருக்கிறது, அச்சிந்தியமாக இருக்கிறது, அதுதான் நான். சாதகன் வந்து பிரம்மத்தை பார்க்க வேண்டும் என்று அமைதியாக இருக்கிறார். ஞானி பார்த்ததினால் அமைதியாக இருக்கிறார், அதாவது சித்தனாகிறான். சாதகனின் அமைதியில் முயற்சி இருக்கிறது, சித்தனின் முயற்சியின்மை. இன்ட்ரின்சிக், இன்னேட்டா, நேச்சுரலா, சுபாவமா இருக்கு அமைதியா. சாதகன் கஷ்டப்பட்டு பேசாம இருக்கான், சித்தன் இயற்கையாகவே பேசாம இருக்கான். அதுதான் பிரம்மன். when we are in nature, வாட்டர்ஃபால்ல போறோம், குற்றாலம் போறோம், அங்கெல்லாம் போனானாக்கா நமக்கு தெரியும், we are in awe, ஆச்சரியத்துல மதிச்சு நிக்கிறோம் அப்படியே. at that time we experience, இல்லையா? நாட் பிகாஸ் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு அவுட் சைட் ப்ராடக்ட்னால நம்ம ஹாப்பியா இல்ல, நேச்சுரலா இருக்கும். பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று தவம் செய்பவன் சாதகன். சித்தன் தவம் செய்யவில்லை, தவம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மத்தினால்தான். சித்தனுக்கு வாழ்க்கையே தவம் தான், இதுதான் மூலபந்தம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஜீவராசிகளுக்கும் மூல காரணம் அந்த பிரம்மன் தான். மனம் ஒடுங்குவதற்கும் அந்த மூல காரணம் அந்த பிரம்மன் தான். இவர்கள் ராஜயோகிகள் அப்படின்னு சொல்றார். யோக சாஸ்திரத்துல வந்து ஹத யோகத்துல வரும், அதிக காலம் தவத்திற்கும்
மன கட்டுப்பாடுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர்களை ராஜயோகிகள் அதுல யோக சாஸ்திரத்தை சொல்லுவா. ராஜயோகத்துல. ஆனால் இங்க இந்த பிரம்மத்திடம் தன்னை ஒப்படைத்தவர்கள் இப்படி செய்யப்பட வேண்டும். அப்படி வேறு எந்த யோகமும் சித்தனுக்கு அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட பிரம்மனாக இருந்தால் மூலபந்தம். எல்லாமே எல்லாமே பிரம்மனாக இரு, ஜஸ்ட் பி, சும்மா இருன்னு தான் சொல்றான். சோ எப்பொழுதுமே அகம் பிரம்மன்கிறார் அறிவுடன் இருத்ததுதான் இங்க மூலபந்தம். தேசம், காலம், மூலபந்தம் எல்லாமே நீ பிரம்மனாக இரு, அகம் பிரம்மாங்கிற நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றார். எல்லா ஞானிகளும் அந்த நிலையை அடைந்தவர்கள் அதே சொல்கிறார். 115 9th சாதனை தேக சாமியம். தியானம் என்ற சாதனையில் ஈடுபடும் போது நம் தேகம் எப்படி இருக்க வேண்டும்? தேக சாமியம். பல ஆசனங்கள் இருக்கிறது. யோக சாஸ்திரத்துல நம் கழுத்து, தலை இதெல்லாம் சீராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு சொல்றா. இது தியானத்திற்கு உரிய ஆசனம். யோக சாஸ்திரத்துல அதிகமா உடலை ரிலாக்ஸ் செய்து விட்டால் தூக்கம் வந்துடும். தியானம் பண்றத அது சவாசனம்னு சொல்லுவா. அதனால ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னாக்க தூக்கம் வந்துடும். ஸோ தூக்கம் வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு நின்று பண்ணா விழுந்துருவோம் எப்படி பண்ணாலும். ஸோ ஃபோக்கஸ் இஸ் ஆன் த மைண்ட். அமரும் இடமும் அமரும் நிலையும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பத்துல யோக சாஸ்திரத்துல பகவத்கீதாலையும் சொல்லியிருக்கார். This needs to be practiced early on. So we are used to sitting. இப்ப நம்மளாம் எப்படி இல்லாமோ உட்காந்து பழக்கம் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த யோகம்லாம் சின்ன வயசுல பண்ணது இல்லாதனால எப்படி இல்லாமோ உட்காந்துட்டு படுத்துட்டு சாஞ்சுட்டு இப்படி எல்லாம் உட்காந்து பழக்கம் பண்ணிட்டோம். பட் இப்போ இந்த சமயத்துல இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு சிட் அந்த மாதிரி உட்காந்துக்கிறதுக்கு. ஸோ நிதித்தியாசகனுக்கு எது தேக சாமியம்? சாஸ்திரத்துல கொடுக்கறது எக்ஸாம்பிள் சொல்றாரு இந்த இடத்துல. verse 15ல 115ல சுக்ஷ காய்ந்த மரம் சீராக இருக்கும். ஸ்ட்ரைட்டா டெட் ட்ரீன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டா போல் மாதிரி நின்றுட்டு இருக்கும். அது அவ்வளவுதான். அது வளையவே வளையாது. பச்சை மரம் காத்து அடிச்சா வளைஞ்சு கொடுக்கும். ஆனா இது ஸ்டாம் வந்ததுன்னா அப்படியே அப்ரூட் ஆயிடும். இந்த காஞ்ச மரம் இல்லையா? பாக்கி எல்லாமே கிராஸ்ல இருந்து எல்லாமே பிளெக்சிபிளா இருக்கிறதுனால, அடாப்டபிளா இருக்கிறதுனால தே சர்வைவ். வாழ்க்கையில் அதே மாதிரி வாழ்க்கையில் வணங்காமடின்னு சொல்றாங்க. வளைந்து கொடுக்காமல் இருந்தால் விழுந்து விடுவோம். வளைந்தால் எந்த கஷ்டத்திலும் சர்வைவ் பண்ண முடியும். இது டிரான்சாக்ஷன் ரியாலிட்டியில வாழ்க்கையில. மரத்திற்கு வயது ஆக ஆக அந்த மரமும் வளைஞ்சு கொடுக்காது. திஸ் இஸ் நெகட்டிவ் சென்ஸ் இன் டிரான்சாக்ஷன் லைஃப். யோக சாஸ்திரத்துல தியானத்துல அந்த காய்ந்த மரம் போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவா. அதாவது இந்த தியானத்துல சொல்லப்படும் நியமம் தேக சாமியம். எப்பவும் ஸ்ட்ரைட்டா அதுலயே போக்கஸ்டா ஸ்ட்ரைட்டா இருக்கிறது தான் தியானத்துல, யோக சாஸ்திரத்துல. ஆனா நிதித்தியாசகனுக்கு எது தேக சாமியம்? சுக்ஷ விஷம்ங்கிறது பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் தியானத்துல. லைஃப்ல நெகட்டிவ். நெளிவு சுழிவோட வாழ்ந்து பழகணும் ஈவன் இன் ஃபேமிலின்னு சொல்லுவாளே. நம்ம சங்கரர் சொல்ற சமத்துவம் தான் தேக சாமியம். அதாவது நிதித்தியாசகனுக்கு ஈக்விபாய்ஸ் எல்லா இடத்திலும் சமமாக இருக்க வேண்டும். சமானித்துவம். அவனுக்கு ஆசன விசேஷம்னு கிடையாது. ஆனால் எல்லோரிடத்திலும் எல்லா விதத்திலும் எல்லா சமயத்திலும் சமமாக இருக்க வேண்டும். சமானத்துவம், ருஜித்துவம்னாக்க ரிஜிடு, காய்ந்த மரம் போல. சமானத்துவம்னா அவரவர்களிடத்தில் சமமாக நடந்து கொள்வது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மாதிரி சமமா நடந்துக்கணும். இப்ப மைண்ட் சின்ன குழந்தை 15 வயசு குழந்தைகிட்ட போய் வேதாந்தம் பேசிட்டு இருக்க வேண்டாம், அவசியம் இல்லை. அதே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறவள்கிட்ட போய் வேதாந்தம் பேசிட்டு இருக்க வேண்டாம். அவ கேட்டானாக்க பேசலாம், இல்லைன்னாக்கா அவளுக்கு எது மனசுக்கு சந்தோஷமா இருக்குமோ அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு வரலாம். அந்த மாதிரி. சோ சமத்துவமா இருக்கணும் எல்லார்கிட்டையும். அவரவர்களிடம் சமமாக நடந்து கொள்ளுதல். இங்க மாடரேஷன் சொல்றாரு இங்க சங்கரர். மாடரேஷன், டிசிப்ளின்டு, பேலன்ஸ்டு. அவர்களுடைய நிதித்தியாசகனின் திருஷ்டி, உணவு, உறக்கம், நடை, உழைப்பு எல்லாவற்றிலும் பேலன்ஸாக வச்சுக்கணும்.
இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற பேலன்சிங். எத்தனை கடமைகள் இருந்தாலும் அத்தனையும் சமமாக செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வருவோம், வந்த உடனே அந்த ஆபீஸ்ல நடக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு வீட்டுல வந்து அந்த கோவத்தெல்லாம் வீட்டுல காட்டுவோம். சில பேர் பார்த்திருக்கோம். ஸ்ட்ரெஸ் அங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்க வரும். சோ இங்க வந்து ஒய்ஃபு கிட்ட ஸ்ட்ரெஸ் காட்டினா அந்த ஒய்ஃப் வந்து குழந்தைகிட்ட அதே ஸ்ட்ரெஸ்ஸ குழந்தைகிட்ட காட்டும். சோ அந்த மாதிரி அத அந்தந்த இடத்துல விட தெரியணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லணும். சொல்றா. பட் இந்த காலத்துலயும் இட்ஸ் வெரி 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 சேலஞ்சிங், வெரி டிஃபிகல்ட். நான் ஒர்க் பண்றதெல்லாம் ஐ ரிமெம்பர், எங்க அம்மா என்னோட இருந்த 84 வரைக்கும் ஷி வாஸ் வித் மீ ஃபார் லாஸ்ட் 2 இயர்ஸ். அப்போ வந்து எவ்ரி ஃப்ரைடே 6 to 9 அம்மா கிட்ட, அம்மாவோட தான் டைம் அப்படின்னு நினைச்சு கேலண்டர்ல மார்க்ல மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லுவா, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, உன்னோட மேனேஜர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிற, கஸ்டமர் கிட்ட வச்சுக்கிற, உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சில்ட்ரன் கிட்டயும் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு யூ டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவா. அதனால நான் அந்த மாதிரி வச்சிருந்தேன். அப்போ 6 மணிக்கு வந்துட்டு காஃபி டம்ளர் வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு அம்மாவோட பேசிட்டு இருப்பேன். ஐ வில் பி லிசனிங் டு ஹர், அவ்வளவுதான். ஐ வாண்ட் டாக் டு ஹர். ஷி வில் கீப் ஆன் டெல்லிங், இந்த வயசுல கல்யாணம் ஆச்சு, இப்படி ஆச்சு, மாமியார் அப்படி பண்ணா, அங்க புக்காத்துல இப்படி ஆச்சு, எங்க பிறந்தாத்துல இப்படி இருந்தது, எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஐ பி ஜஸ்ட் லிசனிங். ஏன்னா அவ மனசுல நிறைய இருக்கு, கேட்கறதுக்கு யாரும் மனுஷா கிடையாது. கேட்டாதான் அவ மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத ஒரு நாளைக்கு ராத்திரி தூங்க போனா காத்தால எழுந்துக்கல. ஏன்னா ஷி வாஸ் வெரி பீஸ்ஃபுல். எந்த சிஸ்டத்துல எந்த இதுவும் இருக்கல. மனசுல அதெல்லாம் இருந்ததுனாக்கதான் ப்ராப்ளம். அதெல்லாம் அப்படியே பாடி அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண தெரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம எல்லாத்தையும். சோ இவன் இவன் எல்லா அங்கங்களையும் சமமாக வச்சிருப்பான் இந்த ஞானி. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், சித்தம், புத்தி எல்லாத்தையும் பேலன்ஸ்டா வச்சிருப்பான். எல்லாம் அளவா இருப்பான். எதுவுமே அளவா இருந்தாக்க ப்ராப்ளமே கிடையாது லைஃப்ல. விஷமே அளவா கொடுக்கறது தான் ஆன்டிபயாட்டிக். ஸ்னேக் பாய்சன் எல்லாம் பாய்சன் தானே கொஞ்சமா கொடுக்குறா. நிறைய எடுத்துனாக்கா ப்ராப்ளம் ஆயிடும். சோ சித்தனுக்கு ஞானிக்கு உடல் ஸ்ட்ரைட்டா காய்ந்த கட்டை போல் வைத்திருப்பது சமத்துவம் அல்ல, அது பாலர்களுக்கு. வித்தியாசம். நீ எல்லா அங்கங்களையும் சமமாக பயன்படுத்த வேண்டும். மனது, அறிவு எல்லாவற்றையுடன் அளவுடன் இருத்தல். சாந்தம் இஸ் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். திஸ் இம்பேலன்ஸ் இஸ் வாட் காசஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இன் லைஃப். நம்ம இதுல ஆயுர்வேதாலும் சொல்லுவாள், பித்தம், கபம், வாதம்னு 3 பேலன்ஸா இருக்கணும். சோ எதர் மனுஷன் வந்து ஒரு ரேட் ரேஸ் மாதிரி ஓடிண்டே இருப்பான் நாள் முழுக்க படுத்துக்காம. ஆர் லீவ் விட்டா 2 நாள் லீவு, நான் பேசாம படுக்கலே இருக்கேன், பெட்லயே இருக்கேன், எழுந்தே வர மாட்டேன் அப்படின்னு. எதர் தமஸ்ல இருப்பா இல்ல ரஜஸ்ல இருப்பா. இந்த சத்துவ குணத்துல வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த பிரம்மனே சமஸ்வரூபம். இந்த பிரம்மத்திலேயே லயம் அடைந்ததுனால் இவனுக்கு ஒவ்வொரு அங்கங்களும் சமநிலையை அடைகிறது. அங்க அனாம்னாக்க ஆல் லிம்ஸ், எல்லா உறுப்புகளும். இங்க சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி சொல்றார். அதுதான் சாமியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல வரும் குரல்ல வரும், ஊரோடு ஒத்து வாழலாம் சொல்லுவோமே, ஊரோடு ஒத்து வாழ், பி அ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அப்படின்லாம். சோ சமே பிரம்மாணி லீனத்தாம், அவன் சமமான பிரம்மத்திடம் மூழ்கி விட்டான், ஒடுங்கி விட்டான். அப்படி இல்லை என்றால் சமானத்துவம், மாடரேஷன், அளவுடன் இருத்தல் என்பது நடக்காது. யூ வில் பி பயஸ்ட் டேக்கிங் சைட்ஸ். அதனால காய்ந்த மரத்தை போல நேராக இருக்கும்ங்கிறது வந்து தியானம் பண்றவாளுக்கு. அதாவது பிரம்மத்திடம் நிலை பெறாவிட்டால் இவன் உடல் நேராக இருக்கும், அதற்கு மேல் வேற எந்த பலனும் இருக்காது. ஆனால் சமத்துவமாக இருக்க முடியாது. அடாப்டபிலிட்டி, பிளெக்சிபிலிட்டி, வளைந்து கொடுப்பதுதான் சமத்துவம். நம்ம பார்த்திருக்கோம். இந்த காலத்துல எல்லாம் நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம், சில்ட்ரன் எல்லாம் தே ஆர் அப்ராட். பேரண்ட்ஸ் எல்லாம் இந்தியால இருக்கா, பழைய சம்பிரதாயத்துல இருக்கா. இவளுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. எங்க வளைஞ்சு கொடுக்கணுமோ அங்க வளைஞ்சு கொடுக்க தெரியணும் நமக்கு. இட் சுட் நாட் ஹேப்பன் ஆல் த டைம். ஆனா எல்லா டயத்துலயும் வளைஞ்சு கொடுக்கறதுங்கிறதும் முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ பேலன்ஸ். எங்க அம்மா சொல்லுவா, குட்ட குட்ட குனியாத அப்படின்பா. அதனால வி ஹாவ் டு நோ வென் டு ஸ்டாப். சோ அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் வந்து பிரம்மத்திடம் நிலை பெற்று சமமாக இருக்கவில்லை என்றால் ருஜுத்துவம், நேர்கட்டை மாதிரி ஆகிடும், சமத்துவம் நடக்காது. சித்தனுக்கு உடல் பொசிஷன் எம்பசிஸ் இல்ல, மனோபாவம் தான் முக்கியம். அதுதான் சமத்துவம்.
பிகாஸ் he has already done. பாக்கி எல்லாம் தியானத்துல பண்ணியாச்சு முன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு 115 முடிக்கிறார். நம்ம ஐ திங்க் வி ஹேவ் டு ஸ்டாப் ஹியர். மணி ஆயிடுத்து, 8:30 ஆயிடுத்ததுக்குள்ள. நான் நிறைய ரிவ்யூ பண்ண ஸ்லைடை காமிச்சு விட்றேன், அப்புறம் வி கேன் ட்ரை. ஸ்லைட்ல ஜாஸ்தி கிடையாது, எல்லாம் ஸ்லோகம் தான். Hmm. 111. Everything appeared from Brahman in a moment, for the one and only unbroken bliss is designated by the word time. அவன்தான் டைம், காலம். அகண்டா காலம், காலம் என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது it is only that meditating on the absolute truth constantly one can be in happiness. அந்த இருக்கை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும். அதாவது பிரம்மத்திலேயே இருந்தோம்னாக்க வேற எந்த விதமான எமோஷன்ஸும் இருக்காது, பயம், கோபம் எதுவுமே இருக்காது. 113 அது பரிபூர்ணமானது மற்றும் விவரிக்க முடியாதது, அனைத்து உயிரினங்களுக்கும் பிரபஞ்சங்களுக்கும் ஆதாரம். இது மாத்தணும்னு நினைச்சேன். எல்லா உயிர்களுக்கும் ஆணி வேர் மனதின் பந்தத்தின் வேர், அதாவது மூலபந்தம். மூலபந்தத்தோட வேர் அது இல்ல, மூலபந்தம் இல்ல, மூலபந்தம் நெக்ஸ்ட். இது சித்தம், மனசுல இருக்கிறது. The cause of suffering of all beings is the root of bondage. So mind is in your control. Mind பார்த்துட்டு இருக்கோம். For beginners, பிகினர்ஸ் மைண்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். மூலபந்தம்ங்கிறது அனைவருக்கும் செய்ய வேண்டும் மற்றும் இது ராஜயோகிகளுக்கு தினசரி பயிற்சி ஆகும். அதெல்லாம் ஸ்டார்டிங் ஃபார் மூலபந்தம், which is பிரம்மன் தான் மூலம்ங்கிறது தெரியல அவளுக்கு. Then 115 one should know the equality of the limbs. Here சூக்ஷ்ம சரீரம் எல்லாமும் சமமா வச்சிருக்கணுங்கிறதுக்காக சொல்றார். சூக்ஷ்ம சரீரம் பிரம்மத்திலேயே லயிக்க வேண்டும், இல்லை என்றால் நெகிழ்வு இல்லாத காய்ந்த மரம் போல் சமத்துவம் இல்லாமல் ஆகிவிடும் அப்படிங்கிறார். அறிவில் நிலைத்திருக்கும் பார்வையால் பிரபஞ்சத்தையே பிரம்மனாக பார்க்க வேண்டும். மூக்கு நுனிய பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லுவா. அது ஃபார் பேசிஸ், ஆரம்ப காலத்துல. ஏன்னா அதையே பார்த்துட்டு இருந்தா, ஒரு ஆர்கனை பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா அதுலதான் ஃபோக்கஸ் போகும், பிரம்மத்துல போகாது. அது தட் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ அந்த அப்படின்னு சொல்றாரு இங்க இந்த இடத்துல. ஃபார் ஞானி you should sit as though you are not seeing anything. இதை பார்க்குற மாதிரியும் இருக்கக்கூடாது, பார்த்த மாதிரியும் இருக்கக்கூடாது, பிரம்மத்திலேயே லயிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். இது 117 பார்வையாளர்கள் காட்சிகளை காண்பதற்கு ஒரு விஷயம் உள்ள இடமெல்லாம் பார்வையெல்லாம் மூக்கின் நுனியில் இல்லாமல் விஷயம் இல்லாமல் ஆக்க வேண்டும். அப்படின்னா வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணாம பிரம்மத்திலேயே நிலை பெற்று நிற்க வேண்டும்ங்கிறது தான். எல்லாமே பிரம்மத்துல. இது நம்ம முன்னால பார்த்திருக்கோம். நீ இந்த சாட்சியத்தன்மா இருக்கணும். இந்த ரிஃப்ளெக்டட் தான் சித்தாபாசம். சித்துனாக்க மனசு, ஆபாசம்னாக்க ரிஃப்ளெக்ஷன், மனசுல வர ரிஃப்ளெக்ஷன். அந்த பிரம்மனோட ரிஃப்ளெக்ஷன் தான் மனசுல இருக்கு. இனிஷியலி மனசை பார்க்க தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அந்த மனசு தான் பார்க்கறது. அதுக்கப்புறம் then we have to go beyond that to go to this. சூக்ஷ்ம சைத்தன்யத்தை சாட்சி சைத்தன்யத்தை பாக்குற மாதிரி இருக்கணும் கடைசியில. இந்த இதுக்கு வந்துடணும், இங்கேயே இருக்கக்கூடாது. ஓகே, இது 118 118 நம்ம பண்ணல, 115 வரைக்கும் தான் நிறுத்திருக்கோம். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். நானே பார்த்தேன், நான் 120 வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுட்டோம்னா சரி, எவ்வளவு புரிஞ்சுதோ அவ்வளவு நல்லது. புரியலைன்னா இட்ஸ் ஓகே, தட் யூ வில் லேர்ன் ஆஸ் வி கோ அலாங். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Any thoughts?